டேய், யாரா நீங்களாம்? கமெண்ட்டை போடுறீங்க. ஏன்டா வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்ல, தம்ப்நெயில்ல என்ன இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு கமெண்ட்டை போடுறதெல்லாம் நீங்களாம் என்ன மாதிரி புத்தின்னு தெரில. ஒன்றும் இல்லை, குக் வித் கோமாளி சீசன் 5 பற்றி, பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ பற்றி இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நேற்று கொடுத்த இன்டர்வியூஸில் வந்து மணிமேகலைக்கு ஆதரவாகவும் பிரியங்கா இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூஸில் அதே தான் சொல்லியிருக்கோம், வேற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா என்ன நடந்ததுன்றத வந்து எங்களுக்கு நேற்று தான் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வந்தது. முக்கியமான சோர்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. நம்மளோட யூடியூப்பில் அந்த கமெண்ட்டாக பார்த்துட்டு, இந்த சென்ஸ் வீடியோவை பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ என்ன நடந்ததுன்றதை நாங்கள் விவரமாக சொல்லியிருந்தோம். ப்ளஸ் இன்னொன்று, யார் வேணால் சண்டை போடுறதை விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் பிரியங்கா மேலே பயங்கரமான அலிகேஷன் ஒருத்தன் வச்சுருக்கான் யூடியூப் சேனலில். பிரியங்கா வந்து தப்பான வழியில் போய் தான் இது பண்ணுறாங்க, மாமா வேலை பார்க்குறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ, உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோம். அதை கேட்க நீ யார், நீங்கள் யார்? இந்த மாதிரி அலிகேஷன் ஒரு பொம்பளை மேலே ஒரு ஃபேக்கான ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சார்பாக பேசாமல் நியூட்ரலாக தான் பேசியிருக்கோம். நானும் மனைவியும் பேசியிருக்கோம். அது தெரியாமல் ஆச்சு பூச்சின்னு உங்களுக்கு வந்து பணப்பெட்டி வந்திருக்கும், சேனல்லேருந்து பணப்பெட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க காசு கொடுத்துருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, வெக்கமே இல்லையா? அந்த வீடியோவுக்கு கீழேயே 2-3 சேனல்ஸுக்கு கீழேயே நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் டு பி கண்டினியூடுன்னு வருது. அதை முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணணும். இன்னொன்று, என்ன இருக்குது முழு வீடியோ பார்க்கணும். அண்ட் அதில் இருக்கிற சாராம்சத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன நீங்கள் நேற்று ஒரு மாதிரி பேசுனீங்க, நேற்று மணிமேகலைக்கு கொடி தூக்குனீங்க, சொம்பு தூக்குனீங்க, இன்னைக்கு பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு. யாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன இருக்கோ ரியாலிட்டியே பேசியிருக்கோம், ஓகேவா? அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நாங்கள் வந்து இவங்களுக்கு இன்னாருக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. யார் கரெக்டாக இருக்கா, என்ன நடந்தது, பாதிக்கப்பட்ட சைடில் தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பிரியங்கா சைட்லேருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதனால் வந்து மணிமேகலை போட்டதை வச்சு தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் வந்து கண்ட மேனிக்கு வளர்றதை மட்டும் நிறுத்திட்டு ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அதோட சாராம்சத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட், இந்த பேட் கமெண்ட் போடுறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டேடி யாருன்னு தேடுறவன் தான் அந்த மாதிரி கமெண்ட் போடுவான். இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து இல்லாமல் ஃபேக் அக்கௌண்ட் வரனால. ஃபேக் என்னென்ன அர்த்தம்? டேடி, ஹூ இஸ் மை டேடி அப்படின்னு தேடுறான் பார்த்தீங்களா? மம்மி ஒன்று தான், டேடி 2, 3, 4ன்னு இருக்கும். அவங்க பண்ணுறது தான். அந்த கமெண்ட்டில் பாதிக்கப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்து தான் இருப்போம். இன்னும் யூடியூப் சேனல் 4-5 கேட்டுட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருப்போம். அதனால் நீங்கள் கமெண்ட் போடுறவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இதனால பாதிக்கப்படுறதுனால 2 சைடும் பார்த்துட்டு தான் பேசுகிறோம். ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் பேசவே இல்லை. பாய்.